அது நமது கொள்கை அல்ல. போயிங்கிருந்து எழுந்திருங்கள். அவன் செய்த தவறுக்காக அவனை மன்னித்து விடுங்கள். உங்கள் கப்பலோ களஞ்சியமோ எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் வேண்டுவது எங்கள் தாயகத்தின் விடுதலை. அதுவே எங்கள் லட்சியம். அதற்கு கன்னித்தீவின் ஆட்சியிடம் அல்லவா போராட வேண்டும்? நீங்கள் நினைப்பது போல எங்கள் அன்னை பூமி கன்னித்தீவு அல்ல, நெய்தல் நாடு. அதன் கொடுங்கோலன் சர்வாதிகாரி எதிர்த்து போராடியதற்காக நாங்கள் அனைவரும் கன்னித்தீவில் அடிமைகளாக விற்கப்பட்டோம். அப்படியா? உங்கள் சரித்திரம் கண்ணீரால் எழுதப்பட வேண்டியது. நீங்கள் நினைத்தால் அதை மாற்றிவிட முடியும். எப்படி? எங்கள் நாட்டு காட்டு பகுதியில் உள்ள கடற்கரையில் இறக்கிவிட்டு விட்டால் அதுவே போதும். நீ என் உயிரை காத்த உத்தமன். உனக்காக இது கூடவா செய்ய மாட்டேன்? நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். கப்பல் நகர்ந்தால் மறுகணம் தூள் தூளாகிவிடும். மறுபடி எச்சரிக்கிறேன். எனக்கு துரோகம் செய்துவிட்டு யாரும் தப்பிச் செல்ல முடியாது. மற்றவர்களை பற்றி கவலை இல்லை. மணிமாறு மட்டும் கட்டாயம் கலை கொண்டாக வேண்டும். பீரங்கி தயாராக இருக்கிறது. உங்கள் பதில் என்ன? சுடாதீர்கள். உங்களுக்கு நான் தானே பலியாக வேண்டும். இதோ நானே வந்துவிட்டேன். எனக்காக எல்லோரையும் கொள்ளாதீர்கள். அண்ணே, உங்க உயிரை எதிரிக்கு பணைய வச்சுட்டு நாங்க போய் எந்த கோட்டையை பிடிக்க போறோம்? என்னை நீங்கள் தலைவனாக மதிப்பது உண்மையானால் என் ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டும். நான் கரைக்கு செல்வதை யாரும் தடை செய்யக்கூடாது. உங்கள் உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது என் விருப்பம். எல்லோரும் எனக்காக சிரமப்படுவதை காட்டிலும் உங்கள் எல்லோருக்காகவும் நான் ஒருவன் தொல்லைப்படுவது என்ன தவறு? என்னையும் என் எண்ணத்தையும் நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் மறுத்தாலும் என் மனம் மாறாது. தைரியமாயிருங்கள். வருகிறேன்.